வணக்கம். இந்த வீடியோல நம்ம டேட்டாபேஸ் பத்தி பார்க்க போறோம். எப்படி நம்ம டேட்டால ஸ்டோர் ஆகுது, அந்த டேட்டாபேஸ் எரேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எரேஸ் ஆகிறதுக்கு முன்னால நம்ம என்னென்ன ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகேவா? நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதை பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எதுக்காக நான் ஆல்ரெடி நீங்க சாஃப்ட்வேர் பண்ணிருப்பீங்க, அடுத்து புதுசா சாஃப்ட்வேர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்டோர் ஆகும்போது டெய்லி பேக்கப் அப்படிங்கிறது அவசியமா. ஏன்னா நம்ம பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். டேட்டா பேஸ்லயோ சர்வர்லயோ ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டோர் ஆகுறது எரேஸ் ஆகிட்டுனா என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது எரேஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் ரெகுலரா போடுற இந்த மாதிரியான வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் போன்ற வீடியோக்களை பார்க்க முடியும். உங்க பிசினஸ்க்கும் வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப் பண்ற ஒரு ஆப் வேணும்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்ஜெட்ல சாஃப்ட்வேர் பண்ணலாம் சரிதான். சின்ன பட்ஜெட்ல ஓகே ஒரு 10,000 20,000 சாஃப்ட்வேர் பண்ணலாம் சரிதான். நம்ம பண்ற எல்லா சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அதாவது டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இமேஜ் பார்க்குறோம். இது ஃப்ளிப்கார்ட்டுக்கான வெப்சைட். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, அப்புறம் டிசைன்ஸ் இருக்குது. ஓகேவா? டிசைன்ஸ் எல்லாமே ஃபைலில் ஸ்டோர் ஆகும். இந்த கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பாருங்க, இந்த ஆல்பனா, ஹை ப்ரோட்டீன், சூப்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் ஒரு டேபிள்லையோ அது ட்ரீ ஃபார்மேட்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஸ்டோர் ஆகுறது பிரச்சனை கிடையாது, அது ஈஸியாக ஸ்டோர் ஆயிடும். பட் இது சேஃபாக இருக்கணும். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதுக்கான ப்ரைஸ் அது இந்த ப்ராடக்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் என்ன பண்ணால் நமக்கு ஷோ ஆகணும். ஓகேவா? இது உதாரணத்துக்கு இப்போ ஒரு நேம் இருக்குது, குமார்னு ஒரு நேம் இருக்குது, அவங்க மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பரையும் யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணும்போது அவங்க நேம் குமார்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். 10 வருஷம் கழிச்சு நம்ம சாஃப்ட்வேர் இருக்கும் பட்சத்தில் லாகின் பண்ணும்போது அந்த நேம் தான் காமிக்கணும். ஸோ நேம் மாறிச்சு, அடுத்த மொபைல் நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் அதை பெருசாக எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா ரொம்ப சேஃபாக இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம வெப்சைட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை, சாஃப்ட்வேர் பண்ணுறது மட்டும் தான் வேலை, மற்றபடி டெய்லி பேக்கப் எடுக்கிறது எல்லாமே சர்வரை எடுத்துக்கிறோம் நினைச்சீங்கன்னா சர்வர் டெய்லி பேக்கப் எடுத்துக்கும். பட் அந்த பேக்கப் சர்வரில் தான் இருக்கும், உங்க கைக்கு வராது. ஓகேவா? ஸோ நீங்க டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் அல்லது போடுற ஐடிஸ் எல்லாமே இங்க பாருங்க, இந்த மாதிரி டேட்டா பேஸ்ல டேபிள் ஃபார்மேட்ல இங்க பாருங்க, இந்த ஒரு ரிப்போர்ட் காமிக்கிறேன். இது எல்லாமே டேட்டா பேஸ்ல டேபிள்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே டேபிள் ஃபார்மேட்ல அந்த நேம் ஐடி எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். அந்த டேட் இங்க பாருங்க, டேட்டு, டைமு. ஓகேவா? ஸோ என்ன அவங்க ஸ்கீம்ல வந்தாங்க, என்ன ஸ்கீம் ஐடி, என்ன அவங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, இது ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே நமக்கு இந்த டேட்டா இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே எங்க இருக்குன்னா சர்வர்ல தான் இருக்கும். சர்வர்ல இருக்கும்போது சப்போஸ் சர்வரே கிராஷ் ஆயிட்டு, சர்வரே எரேஸ் ஆயிட்டு, எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ற கம்பெனியே லாஸ்ட் இதாகிடுச்சு, க்ளோஸ் ஆகிட்டாலுமே நமக்கு பேக்கப் அப்படிங்கிறது வேணும். இந்த பேக்கப் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஒன்று உங்க பென் டிரைவ்ல இருக்கணும், அல்லது உங்க மெயிலில் இருக்கணும், அல்லது உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது பேக்கப் அப்படிங்கிறது. சர்வர்ல இருந்துச்சுன்னா அது பேக்கப் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இன்னைக்கு கூட ஒரு கம்பெனி நாங்கள் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தோம், அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன பண்ண கவனிக்காம ஐடி எல்லாமே எரேஸ் பண்ணிட்டோம். எரேஸ் பண்றது ஈஸி, பட் அதை நாங்கள் பேக்கப் எடுக்கல அப்படின்னா திரும்ப அதை ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஒரு சம்பவம் இப்போ பார்த்தீங்கன்னா நீ நினைக்கலாம் பேக்கப் எடுத்துக்கலாமா, நாங்கள் பேக்கப் எடுத்துருந்தோம், பட் நேற்றுல பேக்கப் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ பழைய பேக்கப் தான் இருந்துச்சு, அதை நாங்கள் போட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். கஸ்டமர் அதுக்கப்புறம் இன்னைக்கு சில ஐடி போட்டாங்க, அந்த ஐடி வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. பட் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அதுக்கான டீட்டெயில்ஸ் தெளிவாக சொல்லும்போது நான் கண்டிப்பாக பேக்கப் எடுத்து பண்ணியிருக்கோம். பட் என்ன பண்ணல, கால் பண்ணும்போது லான்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லவும் இல்லை, நாங்களும் கவனிக்கவும் இல்லை. ஓகே, திரும்ப நான் கேட்கவும் இல்லை. அதனால தான் நம்ம இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம தயாராக இருக்கணும். எந்த மாதிரி தயாராக இருக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு கம்பெனி. ஓகேவா? இந்த கம்பெனிக்கு பண்ற சாஃப்ட்வேர் டெய்லி பேக்கப் மெயிலுக்கு போயிடும். இங்க பாருங்க, டெய்லி பேக்கப். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணும்போது இன்னைக்கு காலையில் 5:30 போயிட்டு, சரியா? அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நேற்று 5:30, சண்டே 8:30. ஓகேவா? அப்புறம் இந்த இடத்து இங்கே பாருங்க, சண்டே சாட்டர்டே 7:30 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 பேக்கப். இங்கே பாருங்க, பேக்கப் இங்கே பேக்கப் கரெக்டாக காலையில் 5:30 டேட்டா பேக்கப் ஆகி போயிருது. ஓகேவா? இப்படி இருக்கும்போது நமக்கு சர்வரே எரேஸ் ஆனாலும்
அல்லது சர்வரே நம்ம ஹேக் ஆனாலும் நம்ம மெயில் ஜிமெயிலில் வந்து பேக்கப் இருக்குது. ஸோ ஜிமெயிலில் இல்லாட்டாலும் நீங்கள் கொடுக்குற மெயில் யாகோ மெயிலாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த ப்ரைவேட் மெயில்னாலும் அதில் பேக்கப் இருக்கும். நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக திரும்ப யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அதில் வர்ற ஐடி ஒரு 10 ஐடி வந்தாலும் 100 ஐடி வந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு மந்த்லி ஒரு சின்ன சார்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக இப்போ நமக்கு ஒரு 1000 பேர் ஐடி போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட மட்டும் தான் பேசுவீங்க, பட் உங்ககிட்ட என்ன பண்ணாங்க ஒரு 1000 பேர் பேசுவாங்க. அது வந்து நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அது நடக்கிறதுக்கு முன்னாலேயே டெய்லி பேக்கப் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் இன்னைக்கு கிராஸ் ஆனாலுமே இன்னைக்கு காலையில் வரைக்கும் உள்ள பேக்கப் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அது டெய்லி ரெகுலராக பேக்கப் பண்ணணும். அதே மாதிரி அது மெயின்டைன் பண்ணணும் மந்த்லி அதுக்கு என்ன காஸ்ட்டோ. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, மந்த்லி என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ்க்கு சின்ன காஸ்ட் வாங்கிக்குவாங்க. பட் அது கொடுக்குறது நல்லது, நான் கேட்காட்டாலும் நீங்களே கொடுக்குறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், சர்வரை பற்றி பார்த்தோம், அது ஹேக் ஆகிட்டுனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது வந்து நம்ம இனிமேல் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறீங்க அல்லது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் டெவலப் பண்ணி சொல்லுங்கள், இது எனக்கு டெய்லி பேக்கப் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ஆகும், மந்த்லி கொஞ்சம் சின்ன காஸ்ட் ஆகும். அதை கண்டிப்பாக அவங்க அந்த சர்வருக்கு நம்ம கம்பெனி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்லையும் ஒரு பக்காவாக டெய்லி பேக்கப் எடுத்து வச்சு பண்ணி அல்லது ஒரு நல்ல ஒரு ஆட்டோமேஷனில் கொண்டு போகணும் அப்படின்னா வந்து எங்களை தொடர்பு பண்ணுங்க. நாங்கள் வந்து வெப்சைட் டிசைன் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ், iOS அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லி கஸ்டமைஸாக பண்ணி கொடுப்போம். எங்ககிட்ட சில ரெடிமேட் சாஃப்ட்வேர் இருக்கும், அதை கூட வச்சு என்ன பண்ணலாம், லோ பட்ஜெட்டை விட பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.